அரை அரை மாத்திரை வந்து 2 வேளை போடுறீங்கள, அதை ஒரு வேளையாக குறைங்க. காலையில் மட்டும் போடுங்க, நைட்டுக்கு வேண்டாம். அந்த அது ஏன்னா அது வந்து லாங் ஆக்டிங் தான். அந்த மாத்திரை வந்து டபுள் சைடு உள்ள மாத்திரையாக இருக்கும். அது வந்து 24 மணி நேரமும் அதனுடைய ஆக்ஷன் மெயின்டைன் ஆகும். அதனால் அதை ஒரு அரை மாத்திரை காலையில் மட்டும் போடுங்க, நைட்டு உள்ள டோஸை கட் பண்ணுங்கள். நைட்டு உள்ளதை நிறுத்தலாம். நிறுத்திட்டு திரும்பவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் பிபி ரெண்டையும் பாருங்கள். ஒரு 5 நாள் கழித்து வெறுமயத்துலேயும் சாப்பிட்ட பிறகும் எவ்வளோ சர்க்கரைன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த நைட்டு மாத்திரையும் கட் பண்ணலாம். நைட்டு தான் நிப்பாட்ட சொல்லியிருக்கேன், காலையிலையும் நிறுத்தலாமாங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ நான் கூட மாத்திரை பாக்கெட்டில் வச்சுருக்கேன். அந்த அரை மாத்திரை நிறுத்தி பார்த்தா நிற்க மாட்டேங்குது, விழுந்துருது. அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் காலையிலையாவது போடுங்க, நைட்டுக்கு வேண்டாம். நைட்டை வந்து நிறுத்தினா நிறுத்தாது. ஏன்னா காலையில் ஃபாஸ்டிங் தான் ரொம்ப லோவாச்சுன்னா ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா நீங்கள் படுத்து எழுந்திருக்கும் போது மயக்கம் அங்கே வந்துடக்கூடாது. பகலில் நீங்கள் நடந்துகிட்டே தான் இருப்பீங்க, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. பசிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்குவீங்க, லோ சுகர் வராது. வந்தாலும் பாதிப்பு வராது. விடிய காலம் தான் வரக்கூடாது. அதனால் நைட்டு டோஸ் அரை மாத்திரை நிறுத்தவும், உங்களுடைய அந்த உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன்.